வெட்டி காமி. என்னடா வேகவே இல்லை, இது எப்போ சாப்பிட்றது? வயிற்றால போகும்டா. செடிங்க கூடலாம் பேசலாம், அதுங்களுக்கு எல்லாமே புரியும். அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம் ஒரு மாதிரின்னு. ஏன்னா அவன் செடி கொடி கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்பி குடிக்கலாமோ? எலி மருந்து கலந்துருக்கேன், குடி. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வே, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். ஏய் அப்படி போடுறா. சிக்கன் பாரு இப்படி வந்திருக்குன்னு. செம்மையா வந்துட்டு இருக்குல்ல? ஆமா, பார்க்க எனக்கே நாக்கு வருதுடா. நாளைக்கு நம்ம கொஞ்சம் மரம் வெட்டலாமா? சும்மா இரு, முதல்ல கேம் விளையாண்டு முடிக்கட்டும். கேம் பாரு எப்படி விளையாடுறான்னு. வெளியில ஆரம் சமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? இருந்த மாவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாருங்க. இப்போ நான் என்ன பண்றது? பத்தவே இல்லை. இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன சமைக்க சொல்றானுங்கடா. அவங்க எப்பவுமே அப்படிதான். ஓகே, நான் வரைஞ்ச வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வேலையை போய் பார்ப்போம். எவ்வளோ நேரம் இதை வரையிறது? வரைஞ்சே முடிச்சிட்டேன்னா. சிக்கன் ஸ்மெல்லு பாரு, செம்மையா வருதுல? ஆமாண்டா, எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. போதுண்டா, தீஞ்சு போயிட போகுது, நிப்பாட்டுங்கடா. சிக்கன் எப்படி இருக்க போகுது? எனக்கு என்னமோ சரியா போடல. நீ இப்போ ஒரு எட்டு பார்த்துட்டு வரியா? அவனுங்க தீச்சு வச்சிருவானுங்கடா. போதும்டா, இறக்கிடுங்க. தீஞ்சு போயிட போகுது சுகாசன மாதிரி. அதை பாரு, அது எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கறதுக்கு பிரெட் மாதிரி இல்லை, என்னடா கேக்கு மாதிரி இருக்கு சிக்கன்ன்றீங்க? இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பேசாம ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். எவ்வளோ அழகான வானம். தனியாக என்னடா பண்ணிருக்க? ஒரே புகையா வந்துகிட்டு இருக்கு. அழுவுறியா என்ன? டே, புகை கண்ணு எரியுது. நீ எங்க தனியா உட்காந்துருக்க? அந்த கடையில போயிட்டு ரேமன் சமைக்கிறியா? கடை இல்லையா சொல்றா? நீங்க வா. நிம்மதியா படுக்க விட மாட்டானுங்களே. கோபி என்ன கடையில சமைக்க சொன்னா? அந்த சிக்கனையா? அதை அவங்க சமைச்சிட்டாங்க ரேமியன். ஆனா அதுல சமைச்சா ரிஸ்க், அதான் இங்க சமைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம்ல. இந்த கேம் சேர்ந்து என்னது புரியல. ஏ பாத்துறா இரு எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. அதை காமி. பொறுமையா உள்ள வைக்கிற. ஓகே. டே, அந்த பெரிய கடையில ரேமன் பண்ண ஹெல்ப் பண்றா. அப்படியோ? அங்க பண்ண போறீங்களா நீங்க உட்காந்து? ஆமாண்டா, இவங்க தனியா பண்ண மாட்டாங்க. இதை செய்ய கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு. ஓ அப்படியாடா? பாரு எவ்வளவு கஷ்டப்பட செதுக்கிருக்கேன்ட்டு. பவுல்லாம் பண்ணிருக்க போல. ஆமா, அந்த நெருப்பை ரேமன் பண்ணா சீக்கிரமே குழஞ்சி போயிரும்டா. நம்ம சிக்கன் பண்ணலாம். அப்ப சரி, ஓகே, சிக்கனே பண்ணலாமா? நானும் கூட வரேன். இவனுக்கு இங்கே ரேமன் தனியாக சமைக்கட்டும். கொஞ்சம் விறகு வெளியே எடுங்கடா, ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கு. எப்போ அதிகமாக ஹீட்டு தேவைப்படுதோ அப்போ எடுத்து உள்ள வச்சுக்கலாம் விறகு. மற்ற நேரத்தில் வெளியே வைங்க. டே கருக்குதுல, இப்போ என்ன பண்றது? நெருப்பு ரொம்ப அதிகமாக வருது. அப்போ டக்குன்னு வெளியே எடு. பார்த்துட்டே இருக்க. இருடா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. என்ன எடுக்க சொல்றீங்க? ஜின்ன சேர்ந்து பண்ணுவோமா சிக்கனு? பண்ணலாமே. பாரு, ஜெக்கி கூட ஹெல்ப் பண்றான். சிக்கன் வெட்டி தரான் அவன். நான் வெட்டி தரேன் உங்களுக்கு. ஒரே ஒரு வாட்டி எண்ணெயில முக்கிய எடுத்துரு. போதும்டா, பயமா இருக்குடா. தேஞ்சி வேற போகுது. கலர் வேற பார்க்க அப்படிதானே இருக்கு. வெளியே மட்டும் கறிக்கு போயிருக்கு, ஆனா உள்ள வேகவே இல்லை. அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். அப்ப நெருப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி ஆகுது. இரு, நம்ம சரி பண்ணுவோம். நெருப்பு கொஞ்சமா வந்திருக்கணும்டா, அப்பதான் உள்ளே வந்திருக்கும். வெளியே மட்டும் தேய்ச்சி போட மாதிரி இருக்கு இப்ப இது பாக்குறதுக்கு. அந்த ஒரு சிக்கன் மாதிரி. அட வெட்டி காமி. என்னடா வேகவே இல்ல? இது எப்படா சாப்பிடுறது? வயிற்றால போகும்டா. வேகவே இல்லைன்றீங்க, திரும்ப உள்ள போட்டாலும் மோசமான ஸ்டேஜுக்கு போயிரும் போலது. பார்த்தா அப்படிதான் இருக்குது. வெளியே பாருங்க, கருக போகுது. நீங்க சாப்பிட்டு பேதியில போங்க. நம்ம சின்ன சாப்பிட மாட்டோம்னா அந்த சிக்கனை, ஏன்னா வேகலையாது. இப்போ என்ன பண்றது? அதை வச்சுக்கிட்டு ஒழுங்கா வேகலை. திங்கிறவன் திங்கிட்டுண்டா. என்னடா சொல்ற? சரி விட, அடுத்து சாஸ் பண்ண போலாம். டே சின்ன ஜவுக்கு, சாஸ் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? சரி வா, நான் சாஸ் பண்ண போறேன்டா. சரி, நீ போனதை முடிச்சுட்டு வரோம். சுத்தமா அதுக்குன்னு உள்ள வேகவே இல்லடா. வச்ச 2 செகண்ட்லயே கலர் மட்டும் மாறி போயிடுச்சு. 2 நிமிஷமாச்சும் வேக வச்சிருக்கணும்லடா. இங்க பாரு ஓபி, இது எப்படி சாப்பிட சொல்ற? வேகாத கறிக்கு சிக்கன் சாஸ் வேற ரெடி பண்ணணுமா? இதுக்கு நெட்ல வேற நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்க போறதில்ல எப்படியும். கடவுளே, வீட்டுக்குள்ளே சாப்பிடலாம்னு சொன்னாங்க எல்லாரும். ஓ அப்படியா? சரி ஓகே. நான் என்ன பண்றேன்னு நினைக்க தெரியல. ஏய் ஒழுங்கா பண்ற, அடிச்சு விடுவேன்.
எல்லாத்துலேயும் ஒழுங்காக மசாலா வைப்பு. வெட்டிக்காம இந்த சிக்கனை. டேய் என்னடா இது குழக்கொலன்னு இருக்கு உள்ள, வேகவே இல்லைடா சுத்தமாக அதுக்குன்ட்டு. அதுக்கு தானே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் சாப்பிடுங்க. இந்த விஆர் ஜென் யூஸ் பண்ணி பார்த்தா, ஆனால் உனக்கு ஒழுங்காக வரல. நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? உனக்கும் வராது, அதுதான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஆப்ஷன் 1, எல்லா மாவையும் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஆப்ஷன் 2, கருகை வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிடணும். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் இந்த சிக்கன் ஒரு பேர் சாப்பிட முடியும். இல்லாட்டி மனுஷன் வாயில் வைக்க முடியாது. எல்லாரும் பாத்ரூம்க்கு கீழே நிற்க வேண்டியதுதான். டே என்ன இது, கதவு கையோடு வந்துருச்சு. பேசாம இரு, எனக்கு பயமாக தான் இருக்குது. கதவு உடஞ்சி போச்சா என்ன? அதான் நினைக்கிறேன், லூஸ் ஆகிடுச்சு பாரு. எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு? சொல்லு. முதல்ல நிற்கிறேன், ஃபஸ்ட்டு உட்கார்றா. கேம் விளாட தெரியுமா? தெரியாதே. ஓ ஜூபு, சிக்கன் டேஸ்ட் நல்லா இருக்குடா. அந்த மொத்தமான டேஸ்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு சாஸ் நான் பண்ணேன். நெட்டை பார்த்து சமைக்கலான்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். நானே சமைக்கிறேன், இவ்வளோ போட்டால் போதும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாவம், நீங்கள் யாருமே கஷ்டப்பட்டு சமைச்சிங்க. அந்த பானை வேறு ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஜியோப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த இடம் மட்டும் ஓவராக வந்திருக்கு. ஒரு சில இடம் ரொம்ப வந்திருக்கு, ஒரு சில இடம் வேகவே இல்லை. வேகாத ஃப்ரைட் சிக்கன் பண்ணதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இது ஒரு மெமரியாக மாற்றணும்ல. எல்லாரும் முடிஞ்ச காமிங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அந்த மசாலாவை தனியாக கீழே கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? அது அப்படி தானே ஆகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. வரல விடு, அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம 7 பேர் இப்போ ஒன்றா இல்லைனா எப்படி இருப்போம்? அதான் 7 பேர் ஒன்றா இல்லைனா இன்னும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? நம்ம நொந்து நூடுல்ஸாக இருப்போம் இன்னும். இப்போ மட்டும் நம்ம வறுத்த சிக்கன்லேயே இதுதான் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது பாரு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வச்சு ஒழுங்காக வெஞ்சிருக்கும் போல. இது தாண்டா ஒழுங்காக வேகாத பீஸு. வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள பிளட்டியாக இருக்கும். சாப்பிட்றீங்களா? இல்லை பிளட்டி. ஜங்குக்கு வேறு சிக்கன் எடுத்துகிட்டு போடுவோம். வேறு சிக்கனா? என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் இன்னதுக்கும் கோட்டிங்கே போடலடா. சரி, இப்போ பாத்திரங்கள் வருது யாரு? ஆரம் தானே? சாச்சா நான் இல்லைடா, வீமன் குக்கு தான் பண்ணணும். எல்லாருக்கூடையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது டேஞ்சர்ஸ்னு எனக்கு தெரியும். ஆனால் ஜின்னு கூட மட்டும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப பெரிய அண்ணன். அதனால் போர் அடிக்குது. இன்றைக்கி என்ன பண்ணலாம்? டேய், இது எடுத்து கையில் போட்டுறா, விளாடுவோம். ஓ ஓகே. இந்த செடி உண்மையில ரொம்ப அழகான செடி. இது ரெட் பிளாசம்ஸ். 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதில் காய் காய்க்கும். அது இவ்வளோ பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். யாரும் அவனுங்க இடையில இருந்து தொல்லை பண்ணுறானுங்க? டேய், இந்த பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கே. ஜீவன் ஜாலியாக படுத்து கிடக்குறான். பெருசாக இருக்கு பெட்டு. முதல்ல என் ஷூல பேர் எழுதி வைக்கணும். இல்லாட்டி அவங்க ஷூல எல்லாரும் எடுத்துக்கிறானுங்க. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. என்கிட்டே சண்டைக்கு வராங்க. 6ஆம் மணிக்கு நீ தான் சமைக்கணும். இதான் சமைக்கிறேன், தேவா போகலாம். என்ன ஏன்டா இழுக்கிறேன்? இந்த அழகான செடியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். செடிங்க கூடலாம் பேசலாம், அதுங்களுக்கு எல்லாமே புரியும். அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம் ஒரு மாதிரின்னு. ஏன்னா அவன் செடி கொடி கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கான். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதோட நேற்று நைட்டு டின்னர் எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. டெய்லி இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுதான் என்னோட முதல் செடி. அதனால நான் இல்லை இது இப்படி தானே யூஸ் பண்ணணும். ஆமாம் இப்படி தான். என்ன சாப்பாடுடா? தூங்கிட்டு சொல்லி எல்லாருமே இதை தான் கேட்டுட்டு இருக்கோம். யார் சமைக்கிறான்னு தெரில. என்னடா இது? யூங்கி பாத்திரம் கழுவுறா? ஏய், நீ எச்ச பாத்திரம்லாம் கழுவ மாட்டியே. பிரஸ்டீஜ் பாப்பியா? இப்போ என்னாச்சு? நான் 30, நீ 15. உன்னோட நான் பாதி அதிகமாக இருக்கேன்டா. நான் தான் போனால் 10 விட்டு கொடுத்தேன். நான் கிளம்புறேன். ஸ்ட்ராபெரி அண்ட் யோகர்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை ஜூஸ் போட்டு குடிச்சா பக்காவாக இருக்கும். எனக்கு வீட்டுக்கு போகணும். ஏன் அப்போ இங்கே இருக்க பிடிக்கலையா என்ன? நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், அதை போர் அடிக்குது. என்னது? குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. ஸ்ட்ராபெரி ஜூஸா?
இந்த டேப்பெல்லாம் ஒட்டி ஒட்டியே ஒரு நாளே முடிஞ்சு போயிடும் போலடா. இதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது. நான் எப்போ வரைய ஆரம்பிக்கிறது? இந்தா இதை குடி, உனக்கு தான். நம்பி குடிக்கலாமோ? எலி மருந்து கலந்துருக்கேன், குடி. இங்கே பாரு, எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. இதில் டேப் போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கு அப்படியே ஜன்னல் மாதிரியே இருக்குல்ல. நல்லதாக இருக்கு, எடுத்துகிட்டு போ. எப்படா மற்றவங்களும் எந்திரிப்பானுங்க? எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு வர. என்ன காலையிலே யோகாவா? இன்னும் எந்திரிக்கல? இந்த அலாரம் மச்சண்டா அடிக்கலையா அது? நானே 1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்போ இப்போ என்ன மணி? 3 மணி. அவனுக்கு ஜூஸ் தர போறியா? அவனை நான் எழுப்ப போறேன். ஜூஸ் கொடுத்து எழுப்பு. தம்பி எந்திரிப்பா அப்படின்னு விட்டுறா. இவனாச்சும் பாசமா பேசுறதாச்சு. ஒரு ஜீவன் இந்த வேன்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சு? இவங்கி ஓ, என்னடா பண்ற? கிட்டத்தட்ட பாட்டு எழுதி நான் முடிக்க போறேன்டா. சூப்பர், போ. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் புரிஞ்சு போச்சுடா. அவன் கேட்கறன்னு என்ன மக்கள்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா. இப்போதானே விட்டே போட்டு முடிக்கிறேன். வரைய போறேன் சேக்கே. வர வரைஞ்சி முடிச்சுட்டு காமி எப்படி இருக்குன்ட்டு. என்னடா வரைகிறீங்களா 2 பேரும்? என்னடா சிரிக்கிற வித்தியாசமா? அதுதான் கேட்குற, சொதப்பிக்குச்சு. ஜங்குக்கு சொல்லு. நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுக்கிட்ட பெயிண்ட் உழுவ விட்டா நல்லா இருக்குமா? ஒருத்தனும் சமைக்கிறதுக்கு முன் வர மாட்டான். அவன் சமைச்சுக்கிட்டோம். எனக்கு பசிக்குதுப்பா. இதுவே போதும் எனக்கு. நான் ஜப்பாக்கூரி சமைச்சு சாப்பிட்டுக்க போகிறேன். நீ இந்த இடத்துல ஏதாச்சும் வரைஞ்சுன்னு வச்சுக்கோ. அது பார்க்கறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்? அப்படியா, சரி, ஓகே. அங்கே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இதுவே பார்க்க நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்படியா? ஆனால் எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஓகே. இப்படி டெய்லி தனியாக வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் போல. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பெயிண்ட் ஊற்று. இது ஓகேவா? ஓகே தான். டேப்பை கலட்டினா இது கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டை தெரிக்கட்டுமாடா? அதுவும் இஷ்டம். உனக்கு பிடிச்சிச்சுன்னா ஏதாச்சும் பண்ணுடா. என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த ரிவரோட வியூ, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடு, அந்த டேஸ்ட் எல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சுருரு இப்படி தானே வரணும் இருக்கு. ஓகே. கடைசி ஆரம்பிச்சுற டைலாக். நான் ஏதோ பெரிய படகோட்டி மாதிரி வந்து உட்காந்துட்டேன். ஆனால் அது நவரைய மாட்டேங்குது. ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஹார்ட் பார்க்க பயங்கரமா இருக்கு. அது என்னோட பெயிண்டிங். நான் டார்க் தீம்ல பண்ணியிருக்கேன். டேப்பை கழட்டணும். டேப்லாம் போட்டிருக்கியா? ஜின்னு, வயசு என்ன? நீ என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்க? வாயை முறா, அடிச்சு விடுவோண்டா. எனக்கு 5 வயசாகுது. தனியாக படகில் சென்ற ஜிமின் சுற்றி ஃபோட்டோ எடுப்போம். இல்லை நம்ப மாட்டாங்க நான் தனியாக போனேன்னு சொன்னேன். டேப்பை கழட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. டேய் மழை தோடுதுடா. மழை வேற வேகமாக தூர ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபுல்லாக நினைய போகிறேன். பரவாயில்ல, அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். இந்த வீட்டிலேருந்து பார்க்குற வியூ தான்டா, அதை வரைஞ்சிருக்கேன். சரி, ஓகே. அந்த என்னமோ லட்டு மாதிரி இருக்கு. அது சூரியன்டா. நான் இந்த டேப்பை பிரிக்க போகிறேன். எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ, பெரிய பார்த்துக்கலாம். ஏதாச்சும் பாட்டு போட்டு விடுங்கடா, கேட்டுக்கிட்டே வரையலாம்ல. வெளியில் அழகாக மழை பெய்யுது. அழகான பெயிண்டிங் பண்ணலாம். ப்ளீஸ், நான் தள்ளி விட்றேன். எனக்கு ஆசையாக இருக்கு. கஷ்டப்பட்டு நான் பண்ண, நீ தள்ளி விட்றியா? என்னடா இந்த ஏதாச்சும் மழை பாட்டு பாடுங்கடா பார்ப்போம்.